வெல்கம் டு எம்மு ஐடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் பிரியாணி. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஹோல் ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். 20 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். வெங்காயம், புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து வச்சுருக்கேன். தக்காளி, கொத்தமல்லி கடைசியாக தூவி இருக்கிறதுக்கு, நெய் போட்டு தாளிக்கிறதுக்கு முந்திரி, முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஸ்வீட் கார்ன், அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இவ்வளோதான். மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் காட்ட மறந்துட்டேன். கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம பாதி வெங்காயம் மட்டும், நல்லா மெலிசாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறோம். நிறைய எண்ணெய் விட்டுக்கோங்க. இது நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆனியன் ஃப்ரை பண்ண போகிறோம். இது இந்த ஸ்வீட் கார்ன் பிரியாணிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் இது இந்த பிரியாணிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா பிரியாணிக்கும் இது மாதிரி செஞ்சு கடைசியாக டாப்பிங் மாதிரி ஆட் பண்ணலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது மாதிரி வறுக்கணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நீங்கள் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எண்ணெய் வடிகட்ட வச்சுடுங்க தனியாக. இதை நம்ம கடைசியாக பிரியாணிலாம் செஞ்சு முடித்த பிறகு டாப்பிங்கை ஆட் பண்ண போகிறோம். இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணுறேன். முக்கியமானது இந்த ட்ரை கிரேப்ஸ். இது இந்த பிரியாணிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்க்கும்போது அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். இது உங்களுக்கு இப்போ சேர்க்க பிடிக்கல அப்படின்னா கடைசியாக நெய்யில் முந்திரி பருப்பு தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க. இதை ஆட் பண்ணி பாருங்கள், உண்மையாகவே நல்லாயிருக்கும். ஸ்பைசஸ்லாம் இதான பிறகு நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன் நல்லா மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். தக்காளிக்காக மட்டும்தான் இப்போ சேர்த்துருக்கேன் உப்பு. தக்காளி லைட்டாக வதங்கின பிறகு நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். அது பிறகு தான் நம்ம ஸ்வீட் கார்ன் சேர்க்க போகிறோம். நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகணும். தக்காளியும் நல்லா வதங்கணும். புதினா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட ஸ்மெல்லு பச்சை ஸ்மெல் போன பிறகு நான் புதினா சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சுருந்தது அதை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போது இந்த டிஷ்க்கு தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறின பிறகு நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். நான் ஒரு விளக்கு அரிசி ஊற வச்சேன். 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சோண்டு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் பத்தலை, அதனால் ஆட் பண்ணிக்கிட்டேன். கிளர்ந்து விட்டுட்டு கொதி வரும் பாருங்கள். கொதி வரும்போது நம்ம வந்து வெயிட் போட்டுடலாம். மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க. 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு விசில் வந்துருச்சு. செகண்ட் விசில் வந்துருச்சு. மூணு விசிலும் வந்துருச்சு. கேஸ் அடங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. நல்ல வாசமாக இருக்குது. இப்போ நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனை டாப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து பாஸ்மதி ரைஸில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சேன் இன்றைக்கி. இதே ப்ராசஸ் தான். ஸ்வீட் கார்னுக்கு பதில் நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். சேம் ப்ராசஸ் தான். ஆனால் ஸ்வீட் கார்ன் செய்யும் போது முக்கியமாக இந்த ஆனியன் டாப்பிங்ஸும் ட்ரை கிரேப்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும். இந்த டிஷ்ஷுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமாக இருக்குது. சுட சுட சாப்பிட்லாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஆனியன் பச்சடி எடுத்திருக்கேன். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.